சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியா? எல்லாருக்கும் குடும்பம் தேங்க்ஸ் அண்ணி. காஃபி. நைஸ் காஃபி. தேங்க்ஸ். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன இப்படி கேட்குறீங்க? பிடிச்சிருக்கு. இல்லை, நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் நானே உங்களுக்கு எல்லார பற்றியும் தெளிவாக சொல்லிடுறேன். அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார பற்றியும் எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். சொல்லட்டுமா? சொல்லுங்க. முதல்ல குடும்ப தலைவர் உங்க அப்பா, என்னோட மாமா. பேரு முருகன், ஆனா எல்லாரும் ரம்மி முருகன் தான் கூப்பிடுவாங்க. உங்க அப்பா உங்களை மாதிரியே கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவரு. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. வர பென்ஷன் பணத்தை வச்சு ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப நான் அம்மாவுக்கு வரேன். என்னோட அத்தை கௌரி அம்மா ரொம்ப கராரானவங்க. பண விஷயத்துல பக்காவா இருப்பாங்க. 10 பைசா கூட ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. தம்பி கதிர் பிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. படிப்பு முடிஞ்சதும் ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது தான் அவரோட லட்சியம். தங்கச்சி திவ்யா உங்களை மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம ரொம்ப டஃப் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அக்கா வெண்ணிலா, அவங்கள பத்தி மட்டும்தான் எனக்கு ரொம்ப தெளிவா எதுவும் தெரியாத மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன். அக்கா அவங்க கொஞ்சம் இமோஷனல் டைப். அவங்கள பத்தி நான் அப்புறமா டீட்டெயில்டா சொல்றேன். அம்மா, என் குடும்பத்தை பத்தின மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம வீட்டு குட்டி தேவதை மதிதான் எல்லாத்தையும் சொன்னா. மதியா? நிச்சயதார்த்த தன்னைக்கே என் போன் நம்பரை வாங்கிட்டா. டெய்லி 6 மணி நேரம் போன்ல நாங்க அரட்டடிப்போம். அப்பதான் அவன் எல்லாத்தையுமே சொன்னான். ஆக்சுவலா உங்க ஃபோன் நம்பரை நான் வாங்கியிருக்கணும். ஆனா அவ வாங்கிட்டாளா? தெரிஞ்சிருந்தா அவகிட்ட உங்க நம்பரை வாங்கியிருப்பேன். மதி எல்லாத்தையும் சொன்னா. ஷீல்டு கப்பெல்லாம் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நான் ஒரு அத்லீட் தான்.
இதெல்லாம் நான் விளையாடி ஜெயிச்சது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பேங்க் வேலையே ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் கிடைச்சது. அப்போ நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலையா? ஏய், பாஸ் எல்லாம் பண்ணேன், ஆனா வேலை ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் கிடைச்சது. சும்மா கிண்டலுக்காக சொன்னேன். அப்போ இந்த ஷீல்டு எல்லாமே நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினது தானா? ம்ஹும். இது ஒண்ணு மட்டும் என் வீரத்துக்காக கிடைச்சது. ஒரு நாள் பேங்க்ல திடீர்னு 4 திருடங்க வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அவங்களோட சண்டை போட்டு அவங்கள போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தேன். அதுக்காக என் பேங்க்ல கொடுத்த பிரேவரி அவார்டு தான் இது. அப்படியே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. என்ன சொல்றீங்க மகா? நான் உண்மையை தான் சொல்றேன். ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் தான் ஆசை. மனசுக்கு பிடிக்காம தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பசங்களா, கிஃப்ட் பாக்ஸ நீங்க பிரிக்கிறீங்க, மொய் கவர நான் பிரிக்கிறேன். சரிப்பா. டேய், அண்ணன் கல்யாணத்துக்கு நிறைய gift வந்திருக்குல்ல? கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு இதை விட அதிகமாவே கிஃப்ட்ஸ் வரும். உன்கிட்ட போய் சொன்ன பாரு. என்ன திவ்யா, இன்னுமா வாழ்க்கைக்கெல்லாம் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க? அதானே. இந்த கிஃப்ட பிரிக்கலாமா? என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும்? முதல்ல அதை வைங்க. இல்லம்மா, அண்ணன் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்ஸ் அதான் பிரிச்சு பாக்குறோம். இதெல்லாம் அண்ணா இன்னைக்கு வந்தது தானே, அவங்க தான் கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்க்கணும். முதல்ல அதை வைங்க. ஏமா வைங்கன்னு சொல்றேன்ல. ஏங்க, ஒரு பெரிய மனுஷன் இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்ல நீங்க என்ன பண்றீங்க? மொய் கவர பாத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இல்ல கௌரி, இது ராசியான இடம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன்.